கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற சங்கீதம் 37:4-5 ஆகிய இந்த வசனங்களுடன் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நம் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அவர் காரியங்களை நமக்காக வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். இன்றைக்கி நீங்கள் என்னுடைய காரியம்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஏன் இவ்வளவு தடைகள், ஏன் இவ்வளவு தாமதங்கள், என் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை பார்க்கவே முடியாதா, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகவே கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வழிகளை அனைத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நான் ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால், நான் இப்போது ஸ்வீடன் நாட்டிலிருந்து இந்த செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஸ்வீடன் நாட்டுக்கு நான் வருவதற்கு எனக்கு எவ்வளவோ காரியங்கள் நடக்க வேண்டியிருந்தது. என்னுடைய தேவைகள் முதலாவது, இரண்டாவது என்னுடைய விசா காரியங்கள், எல்லாவற்றுக்கும் முன்னாடி என்னுடைய கணவர் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த பிரயாணத்தை முழுக்க முழுக்க கர்த்தர் அவர் என்னோடு இருந்து எனக்கு இதெல்லாம் வாய்க்க பண்ணார். ஏன்னா என்னோடய ஒவ்வொரு வழியையும் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சேன். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியாது, என் சுயத்தால் ஒன்றும் ஆகாது, என் பலத்தால் ஒன்றும் நிற்காது, உங்களை தான் நான் நோக்கி அமர்ந்திருக்கிற ஆண்டவரே அப்பான்னு அவரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னுடைய வழியை நான் அவருக்கு ஒப்படைச்சி அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். என்னுடைய காரியங்களை என் கூட இருந்து எனக்காக அவர் என்னுடைய காரியத்தை தன் மேல் போட்டு கொண்டு வந்து என் காரியங்களை எனக்காக செய்து முடிப்பார் என்று நான் உறுதியாக நம்பியிருந்தேன். பிரியமானவர்கள், எத்தனையோ மாதங்கள் இதற்காக நான் பிரயாசப்பட்டேன். ஆண்டவர் என்னை இன்னைக்கு என்னுடைய மகளுக்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இது ஆண்டவருடைய சுத்த கிருபை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஏனென்றால் வழிகள் அனைத்தையும் நம்ம அவரை சார்ந்து, அதை நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, சின்னதோ பெருசோ ஆண்டவரை சார்ந்துக்கிறணும். சின்னதோ பெருசோ அவர் தான் என்னை விடுவிக்கிறவர் அவர் தான், என்னை ரட்சிக்கிறவர் அவர் தான். நான் நெருக்கத்திலேருந்து நோக்கி கூப்பிட்டா என்று கத்தரி நான் கூப்பிடும்போது என்னை நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுக்கிறவர் அவர் தான் என்று நம்ம அவ்வளைய உறுதியாக நம்பியிருந்தோமானால் ஆண்டவர் நமக்காக செய்யாமல் யாருக்காக அங்கே செய்ய போகிறார்? பிரியமானவர்களே, நான் இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் ரொம்ப பயந்த சுபாவமுடையவள் தான். ஆனால் எனக்கு என் அருகில் எனக்கு இந்த பிரயாணத்துக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது என் மகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை சொன்னான். இன்றைக்கி இதுக்காக நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அநாதி தேவன் என்னுடைய அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்களே எனக்கு ஆதாரம் என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தை எனக்கு சொன்னான். அன்றையிலிருந்து இந்த வசனத்தை உறுதியாக பிடித்து கொண்டேன். என்னுடைய விமான பயணங்களில், என்னுடைய ஒவ்வொரு பயணங்களிலும் ஆண்டவர் எனக்கு அநாதி தேவன் அவருடைய புயத்தை கொடுத்து சாய்ந்து கொள்ளும்படி எனக்கு இளைப்பாறுதலோடு என்னை கொண்டு வந்து சேர்த்ததை நான் உணர்ந்தேன். எத்தனையோ பிரயாணங்கள் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் தனியாக நான் சென்ற வெளிநாட்டு முதல் பிரயாணம் இது. ஆனாலும் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். மாத்திரமல்ல, என் அருகிலே இருந்து எனக்கு அப்படியே அவருடைய ஆறுதலையும் அன்பையும் பெருக பண்ணினார். ஆமென். இது நான் இதை சாட்சியாக கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். நம்ம வழிகளை அவருக்கு ஒப்படைச்சி அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நிச்சயமாக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி நீங்கள் சின்னதோ பெருசோ அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களாக இருந்தால் நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் அது தடைப்படுவதில்லை. ஏன்னா நமக்காக
நமக்காக திட்டங்களை உருவாக்கி அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அவர் நிர்ணயித்ததையும் அவர் நிர்ணயித்து வைத்ததையும் தடுப்பவன் யார்? அவருடைய கரத்தை நோக்கி இது செய்யாதீங்கன்னு தடுக்கிறவன் யாருங்க? ஒருத்தராலையும் முடியாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில் தடைப்படாது. எனவே இன்றைக்கு நீங்கள் தடைகளை குறித்து இல்லை இன்னும் எனக்கு இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்கள் வழியை ஆண்டவர்ட்ட ஒப்படைச்சிருங்க. நிச்சயமாக அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் நிச்சயமாக இந்த காரியங்களையெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஒரு ஒரு ஃபாதரோட பாட்டு இருக்குல்ல, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். அவரையே சார்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். நீதிமான் ரட்சிப்போ நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம திட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த காரியங்களை திட்டம் இதை செய்யலான்னு நினச்சிருக்கிற ஆண்டவரே, எனக்காக இந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் எல்லா காரியங்களையும் நமக்காக வாய்க்க பண்ணுவார். இந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக நம்புங்க, அவர்கிட்ட ஒப்படைங்க. அவர்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் இந்த காரியங்களெல்லாம் சக்ஸஸாக நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கிரியை செய்து, நமக்காக யுத்தங்களை செய்து, நமக்காக யாரெல்லாம் இருதயத்தில எல்லாம் கிரியை செய்யணுமோ அவர்களுடைய இருதயத்திலெல்லாம் கிரியை செய்து தடைகளையும் தாமதங்களையும் நீக்கி வரவேண்டிய ஆசீர்வாதங்களை துரிதமாய் கொண்டு வந்து கொடுப்பதற்கு வழி அவர்கிட்ட ஒப்படைங்க. இன்னொன்று, உங்கள் இருதயத்தில் நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் நடக்கணும்னா அவர்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அவர்கிட்ட போய் நம்ம டிலைட், அதாவது அவர் தான் அப்படி அவருக்குள்ளே நம்ம மகிழ்ந்து, அவருக்குள்ளே நம்ம களி கூர்ந்து மகிழும்போது நம்முடைய இருதய விருப்பங்கள் தானாக நிறைவேற்றப்படும். எனவே இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கீழே சொல்கிறது, மகனே மகளே, உன் வழி என்கிட்ட ஒப்படைச்சிரு. நீ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். நீ என்கிட்ட ஒப்படைச்சிருவா. உன் வேலை ஒப்படைச்சிட்டு அமைதியாக அமர்ந்திருப்பது தான். என்னை சார்ந்துக்கோ, சின்னதோ பெருசோ என்னை கூப்பிடு, என்னை சார்ந்துக்கோ. நான் உனக்கு உதவி செய்ய ஆவலாக இருக்கிறேன், உன் அருகில் நிற்கிறேன், உனக்கு உதவி செய்யும்படி தான் நான் இருக்கிறேன். எனவே இன்னைக்கு நீ என்னிடத்துல எல்லாவற்றையும் ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். வருவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் காரியங்கள் வாய்க்கப்பட நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய இருதய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றப்பட நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நிச்சயமாக நடக்கும் பிரியமானவர்களே. நம்பிக்கை, விசுவாசம், இது தான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நம்ம அவரை விசுவசிக்க வேண்டியது. ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே காரியங்களை வாய்க்கப்படுவார். உன் வழிகளையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு, அவரே காரியங்களை வாய்க்கப்படுவார். ஆமாண்டவரே, இந்த நாளில் கூட எங்களுடைய காரியங்கள் எங்களுக்காக மேல் போட்டு கொண்டு நடத்துகிறவர் நீரப்பா. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் தடைகளை கண்டு சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு காரியமும் நடக்காதபடி சோர்ந்து போயிருக்கலாம். இல்லை பல ஆண்டவரே அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஆண்டவரே ஷாக்கான காரியங்கள், அதிர்ச்சியான நிகழ்வுகளால் மனம் அடிவடைந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்படியே அப்பா மன மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் எங்ககிட்ட கேட்குறது, நீ என்கிட்ட வந்து என்னிடத்துல மன மகிழ்ச்சி ஆயிரு,
நான் உன் வழி, உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு கவலை என்று வரும்போது அந்த கவலையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உன்னோட பாரத்தை எல்லாம் நான் சுமந்து கொள்ளுவேன். நீ ஏன் சுமக்க முடியாது? உன்னால் சுமக்க முடியாது மகளே, என்கிட்ட இறக்கி வச்சிரு, என்கிட்ட இறக்கி வச்சிரு. நான் தான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன். போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவராய் இருக்கிறேன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? ஆண்டவரே, என்று இன்றைக்கு கேட்பதற்காக எமக்கு நன்றி. ஆமாம் ஆண்டவரே, இது நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறவர்கள். நாங்கள் உம்மை அன்பு கூர்ந்து உம்மிடத்தில் ஆண்டவரே, அப்பா அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரம் பெற்றவர்கள். எனவே ஆண்டவரே, எங்கள் மேலே உமக்கு முழு உரிமை இருக்கிறது. எனவே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்கள் அனுமதித்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி. அது நன்மையானாலும் உமக்கு நன்றி, அது தீமையான காரியமாக இருந்தாலும் உமக்கு நன்றி. எங்கள் இருதயங்கள் நொறுக்கப்பட்டு பிழிக்கப்பட்ட ஆண்டவரே, இருதயமெல்லாம் நொறுங்கி ஆண்டவரே வியாகுலப்பட்ட நேரங்கள்லாம் ஆண்டவரே, எங்களுடையவர்கள் ஆண்டவரே எங்களை விட்டு பிரியும் போது எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்பட்ட வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மையாக மாற பண்ணுவீர். ஆண்டவரே, நாங்கள் அன்னைக்கு வடித்த கண்ணீர், நான் அன்னைக்கு வடித்த கண்ணீர் இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே, நான் அவர்களை தேற்றும்படியாக எனக்கு உதவி செய்கிறது. நான் வழியை அடைஞ்சதுனால, நான் வேதனைக்குள்ளே நடந்து வந்ததுனால என்னை போல வேதனைப்படுகிறவர்களை தேற்ற முடிந்தது. அதே போல் இன்னைக்கு கஷ்டத்தையும் ஆண்டவரே, கவலைகளிலும் ஆண்டவரே, பலவித பாடுகளினாலும் நெருக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அதுவே படிக்கட்டுகளாக இருந்து உயர்வுக்கு அவர்களை நடத்தி கொண்டு போக போகிறது. மேலும் ஆண்டவரே அப்பா, அநேகருக்கு ஒரு சாட்சியாயான ஆண்டவரே அப்பா, சாட்சியாக நீர் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறீர் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால் ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகளாக இருக்கலாம், முற்கள் வேலிகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, எங்களை தூக்கி சுமந்தது நீங்கள் தான், இதுவரை கொண்டு வந்தது நீங்கள் தான். எனவே ஆண்டவரே, சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் கண்ணீரை கண்ட வருஷங்களுக்கும் இந்த பிள்ளைகளையெல்லாம் எங்களையெல்லாம் நீர் ஆண்டவரே அப்பா அப்பா நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் திருப்ப கொடுப்பீர், திரும்பவும் கட்டுவீரப்பா. எங்களை மீண்டும் கட்டுகிற தேவன் ஆண்டவரே, எங்களை மீண்டும் கட்டுங்கப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஆண்டவரே காரியங்களிலும் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் நீர் கூட இருந்து யுத்தம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளில் நீர் ஆண்டவரே அப்பா, அவங்க எவ்வளவு துன்பத்தை பார்த்துருக்கலாம், எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுகிறோம், எங்களுடைய மனமகிழ்ச்சி நீர் தான். எங்கள் வழிகள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு தான் நம்பியிருக்கிறோம். அதனால் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கர்த்தருக்குள்ள அன்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வாரியில் சிந்தின அந்த இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறபடினா, நீதிமான் ரட்சிப்பு நிச்சயம் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, நீதிமானை ரட்சிக்கிறதுக்கு நீர் கூடவே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எல்லா உபத்திரத்திலும் நின்று விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. எங்கள் கூட நின்று விடுவிக்க முடியாது ஜெபிக்கிற இன்னைக்கு வழிகளை ஒப்புவிக்கிறவங்க ஆண்டவரே, உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அதுக்காக தீர்மானிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை அப்படியே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வேண்டிய நன்மைகளும் கிருபைகளும் தேவ பாதுகாவலும் தேவ ஆசீர்வாதமும் இன்னைக்கு ஆண்டவரே பரத்திலிருந்து உண்டாகட்டும். இன்னைக்கும் நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் கொடுக்கிற ஜோதிகளின் பிதாவே, உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிற, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் கண்ட தீமைகள் எல்லாம் நன்மைகளாய் மாறட்டும். இதுவரை வடித்த கண்ணீரெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். துக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே மறைந்து போகட்டும். ஆண்டவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர், துயரத்துக்கு பதிலாக ஆறுதலை அளிக்கிறவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிக உதவியாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள எல்ஷடாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்கள் இதே விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இந்த மெசேஜை
உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. அவர்களும் ஆசீர்வாதம் பெறட்டும். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மகள் அ 2வது குழந்தை பிரசவத்துக்காக காத்திருக்கிறாள். எனவே அவளுக்காகவும் ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்க. கர்த்தர் தாயையும் சேயும் நலமுடன் வேறு பிரிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து நடத்தும்படியா நானும் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறேன். இந்த நாட்டில் அதிகமான பனி பெய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த சூழ்நிலைகளில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேண்டிய கிருபைகளை வெளிப்படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் bless யூ. ஹேவ் a நைஸ் டே.